இன்றைய முக்கிய செய்திகள். வகுப்புவாத கண்ணோட்டம் கொண்டது ஆர்எஸ்எஸ் என தேசத்தந்தை விமர்சனம். காந்தி படுகொலை குறித்த உண்மைகள் மோடிக்கு தெரியுமா என காங்கிரஸ் கேள்வி. மகாத்மாவை கொன்ற மதவாதிகளின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஆர்எஸ்எஸ். பிரதமரே அஞ்சல் தலை வெளியிடும் அவலத்திலிருந்து நாட்டை மீட்க ஸ்டாலின் அழைப்பு. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 3வது நாளாக தொடரும் வன்முறை போராட்டம். பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கியால் சுட்டதில் 12 பேர் பலி, 200 பேர் படுகாயம். வணக்கம். ஆர்எஸ்எஸ் அமைப்பானது வகுப்புவாத கண்ணோட்டம் கொண்ட பொது அமைப்பு என காந்தியடிகள் விமர்சித்துள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. டெல்லியில் கடந்த 1ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற பிரதமர் திரு மோடி புதிய 100 ரூபாய் நாணயத்தையும் நினைவு தபால் தலையையும் வெளியிட்டார். நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் முதன்முறையாக பொறிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத அமைப்புக்கு பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் விடுத்துள்ள பதிவில், ஆர்எஸ்எஸ் அமைப்பானது பொது அமைப்பு போன்ற தோற்றம் கொண்ட வகுப்புவாத அமைப்பு என மகாத்மா காந்தி விமர்சித்துள்ளதாக கூறினார். 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி தேசத்தந்தை காந்தியடிகளுக்கும் அவரது நண்பருக்கும் இடையிலான உரையாடலின் போது இதை அவர் தெரிவித்ததாக திரு ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். பியாரிலால் எழுதிய காந்தியடிகளின் சரிதை 2ஆம் தொகுதி புத்தகத்தின் 440வது பக்கத்தில் இது இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள திரு ஜெய்ராம் ரமேஷ் அந்த பக்கத்தின் ஸ்கிரீன்ஷாட்டையும் வெளியிட்டுள்ளார். அதில் ஆர்எஸ்எஸ் அமைப்பானது பொது தோற்றம் கொண்ட வகுப்புவாத அமைப்பு என மகாத்மா காந்தி தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 5 மாதங்களுக்கு பின் ஆர்எஸ்எஸ் அமைப்பை அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தடை செய்தார் என திரு ஜெய்ராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். காந்தியடிகள் கொலை வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் இந்து மகாசபைக்கும் அதில் உள்ள பங்களிப்பு குறித்து குறிப்பிட விரும்பவில்லை என இந்து மகாசபை தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் 1948ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபை ஆகிய அமைப்புகளின் செயல்பாடுகள்தான் காந்தி படுகொலைக்கு சாதகமாக அமைந்ததாக விசாரணை அறிக்கைகள் உறுதி செய்துள்ளதாக பட்டேல் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது பிரதமர் திரு மோடிக்கு தெரியுமா என திரு ஜெய்ராம் ரமேஷ் வினவியுள்ளார். தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் ஆர்எஸ்எஸ் அழிந்துவிடவில்லை என்றும் அதன் செயல்பாடுகள் அதிகரித்து அரசுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திரு ஜெய்ராம் ரமேஷ் விடுத்துள்ள மற்றொரு பதிவில், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் நாள் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய சர்தார் பட்டேல் ஆர்எஸ்எஸ் குறித்து கடுமையாக விமர்சித்ததாக தெரிவித்துள்ளார். ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழாவில் நினைவு நாணயம் மற்றும் அஞ்சல் தலையை பிரதமர் வெளியிட்டதற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் தமது எக்ஸ் தளத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில், நமது இந்தியா அனைத்து மத மக்களுக்குமான மதச்சார்பற்ற நாடு என்ற அடிப்படை தத்துவதற்கு வித்திட்டவர் அண்ணல் காந்தியடிகள் என தெரிவித்துள்ளார். மக்களிடையே வெறுப்பின் விதைகள் தூவப்பட்டு பிரித்தாளும் சக்திகள் தலை தூக்கும் போதெல்லாம் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை வழங்கும் ஆற்றல் அவர் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நம் தேசபிதாவை கொன்றொழித்த மதவாதிகளின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் 100ஆண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடும் அவல நிலையில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுவே காந்தியடிகளின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஷெபாஸ் அரசுக்கு எதிரான போராட்டம் 3வது நாளாக நீடிக்கும் நிலையில் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை 12 பேர் பலியாகியுள்ளனர். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உணவுப் பொருள் மற்றும் மின்சாரத்துக்கு மானியம் வழங்க வேண்டும், பாகிஸ்தானில் உள்ள காஷ்மீர் அகதிகளுக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டப்பேரவையில் ஒதுக்கப்பட்டுள்ள 12 இடங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 38 கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். கூட்டு அவாமி நடவடிக்கை குழு இந்த போராட்டங்களை ஒருங்கிணைத்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாக் மாவட்டத்தில் உள்ள தெர்கோட்டில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும், முசாபராபாத் மற்றும் மிர்பூரில் தலா 2 பேர் இறந்ததாகவும், 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 3 நாட்களில் மட்டும் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் போராட்டம் பல மாவட்டங்களுக்கும் பரவி வருவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. முசாபராபாத்தை நோக்கி பேரணி நடத்துவதை தடுக்க ஆற்றுப்பாலத்தின் மீது வைக்கப்பட்ட கண்டெய்னர்களை போராட்டக்காரர்கள் ஆற்றில் தூக்கி வீசி எறிந்து முன்னேறினர். தொடரும் போராட்டங்களால் அங்குள்ள சந்தைகள் மற்றும் கடைகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன.
போக்குவரத்து சேவைகளும் இணையதள சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆசாத் காஷ்மீர் சுதந்திரமாக இல்லை என்றும் சுரண்டல்கள் மற்றும் அடக்குமுறைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள அவாமி அதிரடி குழுவின் மூத்த தலைவர் ஷவுகத் நஷார் மீர் சொந்த நாட்டு மக்களையே பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் கொன்று குவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். முசாஃபராபாத் தவிர இதர நகரங்களிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இதையடுத்து பாக் நகரில் ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு நடத்திய நிலையில் கூடுதல் ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு எதிராக வலுக்கும் போராட்டங்களால் பதற்றம் அதிகரித்து வருகிறது. விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. நவராத்திரி விழாவை தொடர்ந்து 10ஆம் நாளான இன்று விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் குழந்தைகள் கல்வி கற்க தொடங்கினால் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. சென்னை கோடம்பாக்கத்தில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் நடைபெற்ற 7 தொடங்குதல் நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். சரி, ஃபர்ஸ்ட் டைம்னால இவங்களுக்கு நாக்கில் எழுதிட்டு அரிசியில் போட்டாங்க. இனிமேல் தான் ஸ்கூல் சேர்க்க போகிறோம். இன்னும் நல்லா படிக்கணும், அதுக்காக வேண்டிட்டு சாமிக்கிட்ட வந்திருக்கோம். நெல்லையில் உள்ள சரஸ்வதி கோயிலில் பிரார்த்தனை செய்து நெல் மணிகளில் தமிழ் எழுத்தின் முதல் எழுத்தான அகரத்தை எழுதி குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கி வைத்தனர். நாகர்கோவில், மதுரை, சிவகாசி, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் பள்ளிகளில் வித்யாரம்பம் நிகழ்ச்சியுடன் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. திண்டுக்கல் பாரதிபுரத்தில் உள்ள அரசு பள்ளியில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை மழலையர் வகுப்புகளில் சேர்த்தனர். இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல தரமாக இருக்கிறதுனால இந்த ஸ்கூலில் நாங்கள் சேர்க்க வந்திருக்கோம். பிள்ளைய எல்கேஜி அட்மிஷன் போட்டிருக்கோம். விஜயதசமினால நல்ல உகந்த நாளுங்கிறதுனால நாங்கள் அட்மிஷன் போட்டிருக்கோம். திருப்பூர் மற்றும் கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலில் அரிசியில் ஆ என குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுத்தும் நாவில் எழுதியும் வித்யாரம்பம் நடைபெற்றது. எங்கள் குழந்தையோட வித்யாரம்பம் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் மென்மேலும் அவங்க பெருசாக வளர்ந்து கல்வியில் பெரிய இடத்த பிடிக்கணுன்றது எதிர்பார்க்குறோம். கேரள மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் நடந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு நாவில் ஆ எனும் எழுத்தை எழுதியும் குழந்தையின் பெயரை அரிசியில் எழுதியும் கல்வி கற்பித்தலை தொடங்கி வைத்தனர். இனி வருவது செய்தி துளிகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முன் வைக்கப்பட்டிருந்த காந்தியின் திருவுருவ படத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். டெல்டா மாவட்டங்களில் நெல் மூட்டைகளை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தினார். நெல்மணிகள் உலைக்கு செல்லும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் விவசாயிகளிடமிருந்து தாமதமின்றி நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திரு அன்புமணி இடையே மோதல் முற்றியுள்ள நிலையில் பாமக இளைஞரணி தலைவராக திரு GK மணியின் மகன் திரு தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக திரு ராமதாஸ் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது நீண்ட நாள் ஆசை நிறைவேறிய இந்நாள் மிகுந்த மகிழ்ச்சியான தருணம் என்றார். RSS பிடியில் இருக்கும் தாவேகா தலைவர் திரு விஜய் வெறுப்பு அரசியலை மட்டுமே பேசி வருவதாக VCK தலைவர் திரு திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு விஜய் சுயமாக எதையும் சிந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை என்று விமர்சித்தார். கரூர் சம்பவம் தொடர்பாக திரு விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்றும் திரு திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதை விட, அவர்களுக்கான துயரத்தை துக்கத்தை பகிர்ந்து கொள்வதை விட, இதை எப்படி அடுத்தவர் மீது பழி போடலாம், இதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதில்தான் விஜயும் குறியாக இருக்கிறார் என்று பார்க்கிற போது மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவையொட்டி இன்றும் நாளையும் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே 12 முன்பதிவில்லா பெட்டிகளுடன் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்செந்தூரில் இருந்து இரவு 9 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் திருநெல்வேலியை 10:30 மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் இருந்து இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு நள்ளிரவு 12:30 மணிக்கு திருச்செந்தூரை அடையும். முதுமலை பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா பயணிகளின் காரை ஆக்ரோஷத்துடன் யானைகள் துரத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
இதனால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் சாதுரியமாக வாகனங்களை பின்னோக்கி இயக்கி தப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்த கரிவலம் வந்த நல்லூரில் மகாத்மா காந்தியின் அஸ்தி கரைக்கப்பட்டதற்கான நினைவு சின்னத்தை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் இந்த ஆண்டும் திறக்கப்பட்டுள்ள ஆள் இல்லாத நேர்மை கடை பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொருட்களுக்கு உரிய விலையை கடையில் வைத்திருக்கும் பணப்பெட்டியில் வைத்துவிட்டு தேவையான பொருட்களை எடுத்துச் செல்லும் வகையில் இந்த நேர்மை கடை இன்று ஒரு நாள் மட்டும் செயல்படும். 5000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் பணம் செலுத்தி பொருட்களை எடுத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறத்தில் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களுக்கு அடியே குப்பைகளை கொட்டி தீ வைப்பதால் குழாய்கள் சேதமடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. குப்பைகளை தரம் பிரித்து அழிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளம் தலைமுறையினரிடையே விளையாட்டு ஆர்வத்தை உருவாக்கும் நோக்கில் பொள்ளாச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குழந்தைகளுடன் கலந்து கொண்ட பெற்றோருக்கு 2 கிலோமீட்டர் போட்டி தொலைவாக நிர்ணயிக்கப்பட்டது. உலக கேடட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் 10 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இளம் வீராங்கனை ஷர்வானிகாவுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கஜகஸ்தானில் நடைபெற்ற இந்த போட்டியில் அரியலூரைச் சேர்ந்த ஷர்வானிகா சாம்பியன் பட்டத்தை வென்றார். ஆயுத பூஜையையொட்டி தோவாளை மலர் சந்தையில் விலை ஏற்றம் கண்ட பிச்சி மல்லிகை பூக்களின் விலை இன்று அதிரடியாக குறைந்தது. நேற்று கிலோ 1500 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ இன்று 400 ரூபாய்க்கும் மல்லிகை 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 87,600 ரூபாயாகவும் 1 கிராம் 10,950 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 164 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். RSS அமைப்பானது வகுப்புவாத கண்ணோட்டம் கொண்ட பொது அமைப்பு என காந்தியடிகள் விமர்சித்ததாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டம் 3வது நாளாக நீடிக்கும் நிலையில் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் பலியாகியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.